சேர்த்துக் கொள்கிறார். பாவத்துல தாவீது விழும்பொழுது அவர் எழுதுகிறார், சங்கீதத்தில் 51 சங்கீதத்தில் எழுதுகிறார், சுத்தமுள்ள இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எங்களுக்கு என்ன செய்யுங்க. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? நிலைவரமான ஆவினா இங்கிலீஷ்ல ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியான ஆவியை எங்களுக்கு கொடுங்க. உறுதியான, எப்படி வேறானது உறுதியா இருக்குமோ, நீர்க்கால்கள் ஓரமா இருக்கிற மரம் எவ்வளவு உறுதியா இருக்குமோ அப்படிப்பட்ட ஆவியை எனக்கு தரும்படியாய் தாவீது எழுதுகிறார். பாருங்க, இன்னொன்னு மரத்தை குறித்து சொல்லணும்னா, மரம் என்ன, மரத்துல கனி என்ன செய்யும்? ஊர்ல இருக்கு, ஊர்ல மட்டும் வந்தீங்க தானே, முகம் பிரகாசமா இருந்துச்சு கேட்கிறேன். மருந்து அதுக்கப்புறமும் தரல, என்ன செய்யலாம்? நாகத்தின் ஐஸ்வர்யா சும்மா சொல்ல, திரும்ப திரும்ப பாப்பீங்க. அந்த மரம் எப்படி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவாக வரும்போது உங்களால கனி தர முடியாது. ஒரு சீசன் வரைக்கும் வேதத்தை வாசிக்கிறேன், நான் பல வருஷமா அறிகுறி இல்லைன்னா மரம் செத்த நிலைமையில இருக்கு. ஆனா ஒரு அப்படி மரம் இருக்கும் என்பதை மறந்து விட இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்படிலாம் நீங்க என்பீங்க. ஆட்களோட நான் சில பேர் நான் பழகும் பொழுது வாழ்க்கை கண்ணி அந்த மரமானது நல்ல வளர்ச்சியா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மரமா இருக்கு. ஆனா இன்னும் அது நீங்கள் அறிவிடுவார்களோ, அதே போல என்னால ஸ்பிரிட்ல சில பேரோட வாழ்க்கையில கனி இல்லாது என்னால் வந்து முடியாது. உங்க ஒரு மரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற 6 நீங்க நீங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கனிகளா இருக்கிறீங்க, நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிகவும் இருக்கிறது. இன்னொரு கனி எதை குறிக்கிறது? இருக்கு சீசனல் ஃப்ரூட். இந்த தர்பூசணி இது ஃபுல்லா போட்டு வச்சிருக்கீங்கன்னா நிறைய கூடு இருக்கும். நல்ல செய்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நான் சொல்றேன், இளநீ கடையும் தர்பூசணியும் இந்த காலத்துல செய்யுது, ஓடுது. நீராகாரம், தண்ணீர் ஆகிறோம், மோட்டர் ஃப்ரூட் வாண்டு போய் என்னோட உடலுக்கு என்ன செய்யுது? போய் ஒரு நல்ல சின்ன வாட்டர் மெஷின் எப்படி வீட்டுக்கு உடனே கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும்? கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, குடிக்க எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், பிள்ளைங்க வீட்டுக்கு போன உடனே நல்ல ஜில்லுன்னு வாட்டர் மெலன் தராங்க, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். பழம் எதை குறிக்கிறதுனா, சீசனல் ஃப்ரூட் எதை குறிக்கிறதுனா புத்துணர்ச்சி தருகிறதா இருக்குது. இட் கிவ்ஸ் ரெஃப்ரெஷ்மென்ட். நீங்க மற்ற இடத்துல போகும்போது வரும்பொழுது நீங்க கனி கொடுக்கிறவளா இருப்பீர்களானா உங்ககிட்ட இருந்து ரெஃப்ரெஷ்மென்ட், அதாவது புத்துணர்ச்சி அவர்களுக்கு என்ன செய்யும்? பாஸ் ஆகும். நீங்க மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தருகிற பாத்திரமா நீங்க என்ன செய்வீங்க? பேசுற புரியுது, எனக்கு உற்சாகமா இருக்கு, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சு? இப்போ வாட்டர் மெலன் கொடுத்தா உற்சாகிடுவீங்களா? யாரில் என்னோட இருக்கீங்க? ஒருத்தர் தான். அல்லேலூயா. சரி, 1 2 3 சொல்கிறேன். பிபிஎஸ் மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல. 1 2 3. வெரி குட். பாருங்க, இதுதான் புத்துணர்ச்சி எனக்கு தருது. பாருங்க, ஒரு பழம் எப்படி நமக்கு புத்துணர்ச்சி தருகிறதோ, உங்களோடு பேசுகிற ஜனம் ஒருவேளை வறண்டு போய் இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறாங்கன்னா, உங்களோட பேசும்பொழுது நீங்கள் கனி தருகிறவளா இருப்பீர்களானால் உங்கள் மூலமாய் அவர்கள் புத்துணர்ச்சி அடைவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, நம்மளுடைய ஃபெல்லோஷிப் எதற்காக இருக்கிறது? நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமா எப்பயும் நான் கேட்டேன், யூத்தோட ஃபெல்லோஷிப்போட நோக்கம் என்ன அப்படின்னு. நீங்க உங்களோட ஜனங்கள் வரும்பொழுது சோர்ந்து போய் வராங்கன்னா அவர்கள் புத்துணர்ச்சியாய் வெளியே என்ன செய்யணும்? சந்தோஷமா காயப்பட்டு வெளியே போனாங்கன்னா அப்போ நம்ம கூட்டத்திற்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வருகிறவர்கள் நீங்கள் கிண்டல் செய்கிறேன்னு சொல்லி மற்றவர்களை காயப்படுத்துகிறது போல் இல்லாமல் நம்ம மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். போதுமானவருக்கு நான் அப்படி பிரயாசம் எடுக்கிறேன். ஆண்கள் பகுதியில் இருக்கும் பொழுது நான் என்னோட பிரயாசம் எல்லாம் போதுமானவர்களுக்கு உற்சாகப்படுத்தி எப்படியாவது அவர்களை என்ன செய்யணும்? ஓட வச்சிடணும். காரணம், நம்ம கனி கொடுக்கிறவளா இருப்போமானால் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி நம்ம ஓட வைக்கிறவளா இருப்போம். ஆரம்பத்தில் பிரதர் ஜோம் பண்ணது போல, ஆண்டவரே உலர்ந்து
போய் இருக்கிறதெல்லாம் உயிரடையணும். அந்த வார்த்தை பகுதிக்காக ஜோம் பண்ணும்போது தான் சொன்னார், உலர்ந்து போனதெல்லாம் உயிரடையணும், உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடைய செய்யணும் ஆண்டவரே, வறண்டு போயிருக்கிறதெல்லாம் உயிரடைய செய்யணும். இந்த நாளில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு அப்படியாய் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். ஆமே. கர்த்தரால் மகிழ்ச்சியாக இருக்கிற ஜனங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாசலாக இருப்பார்கள் என்பது நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். யாருக்கு சொல்றது புரியுதா? ஆசீர்வாதமா இருப்ப. you will be a refreshment to everybody. உங்கள் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ ஆசீர்வாதமா இருப்ப. அநேகருக்கு நீ புத்துணர்ச்சி தருகிறவராய் இருப்பா. நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் தருகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும்னு சொல்றாங்க? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமல், பாபிகளுடைய வழிகள் நிற்காமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க எப்பொழுதும் கனி தருகிறான். நீக்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தா. நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா நார்த்தில் ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் பேர் கலிலேயா. அந்த கலிலேயா கடலில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் சீஷர்களுக்கு அந்த கடல் மூலமாக தான் அவங்களுக்கு மீன் பிடிச்சாங்க. வாழ்வாதாரம் அதில் தான் இருந்துச்சு. அந்த நார்த்தில் இருக்குது. அதே நார்த்துலேருந்து நீங்கள் சவுத்துக்கு நீங்கள் ஒரு சில மணி நேரம் பஸ்ஸில் போகிறீங்களோ, நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி நீங்கள் சவுத்துக்கு வந்தீங்கன்னா இன்னொரு கடல் இருக்குது. அது பேர் சவக்கடல், டெட் சி. ஏன் அது பேர் சவக்கடல்னா, அது ஒரு டீப்பஸ்ட் ஹைப்பர்சலைன் லேக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளாக உப்புத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்குது. அதனாலே அது பேர் என்னதுன்னா டெட் சி. அதற்குள்ளாக எந்த உயிரினமும் இருக்காது. அதுங்களை போய் நீங்கள் போய் குதிச்சிங்கன்னா நீங்கள் மிதப்பீங்க, யாருமே உள்ளே மூழ்க மாட்டாங்க. காரணம் அது உப்போட டென்சிட்டி அதில் அதிகமாக இருக்குது. 1.5 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அதில் ஒரு 1/2 கிலோ உப்பு எடுத்துடலாமா? நான் சொல்கிறது புரியுதா? 1.5 லிட்டர் தண்ணி பாட்டிலில் அந்த தண்ணியை நீங்கள் வச்சு 1/2 கிலோ உப்பு எடுத்துடலாம். நான் சொல்கிறது புரியுதா? அப்படிப்பட்ட அந்த கடல் ஏன் அது பேர் சவக்கடல் இருந்துச்சுன்னா, அது ஒரு நாள் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நிலப்பரப்பெல்லாம் பிரிந்து அதில் கடல்லாம் பிரிஞ்சு அதெல்லாம் டெக்டானிக் பிளேட்ஸ். அது பல வருஷங்களுக்கு நடந்து, அதெல்லாம் அது ஜியாகிரஃபிலாம் நான் பேச விரும்பல. ஆனால் அது மெடிட்டேரியன் சீல இருந்த அந்த கடலானது அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னால அது பிரிக்கப்பட்டு ஒரு சின்ன கடலாக அது என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அந்த கடலில் உள்ள தண்ணி வருமே தவிர்த்து அதில் எந்த அவுட்லெட்டும் கிடையாது. உள்ள அதில் தண்ணி வருமே தவிர்த்து அதில் அவுட்லெட் வராதனால அது எவாப்ரேட் ஆகி அதுக்குள்ளாக உப்பு அதிகமாக சேர்ந்து அது என்ன செய்யுது, காரணம் அதுக்குள்ளாக இன்டேக் மட்டும் தான் இருக்குது, அது அவுட்லெட்டில். ஆனால் கலிலேயா கடற்கரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இன்டேக்கும் இருக்குது, அவுட்லெட்டும் இருக்குது. அதனால அதற்குள்ளாக உயிரினங்கள் இருக்குது. அதனால வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் கலிலேயா கடற்கரை போல உயிர் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் சவக்கடலாக இருப்போமானா நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போமே தவிர்த்து நம்ம கொடுக்க மாட்டோம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நீங்க கொடுக்கிறவர்களா இருப்பீங்கன்னா உங்களுடைய கடலானது எப்பொழுதுமே எப்படி இருக்கும், எவ்வளோ நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கொடுப்போமானால் நம்ம கடல் எப்பொழுதுமே எப்படி இருக்கும். நான் பேசுற புரியுதா? இது வரைக்கும் கலிலேயா கடல் சவக்கடல் பத்தி பேசின புரிஞ்சுதா? என்னங்க, நம்ம எந்த அளவுக்கு சபையில் அநேகரை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை எப்படியா சபையிலேருந்து ஏதாவது நான் வாங்கிக்கொள்வேன், ஏதாவது வாங்கிக்கொள்வேன் தவிர்த்து அவர்கள் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத பொழுது அவருடைய வாழ்க்கை உண்மையாகவே சவக்கடலை போல தான் இருக்கிறது. ஆனால் கலிலேயா கடற்கரை எப்பொழுதுமே வாங்குற அளவுக்கு அது கொடுக்கறதுனால அது எப்பொழுதும் உயிரோட்டமாக இருக்கிறது. நான் ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன். சபையில் டீ வாரம் வாரம் நமக்கு கிடைக்குது. 10:30 மணி ஆனால் ஒரு கேன் ஐயோ இப்போ 11:30 மணி ஆகப்போதா, சரி நான் முடிச்சிடறேன் சீக்கிரம். 10:30 மணி ஆனால் டீ வச்சிடறாங்க. ஒரு ஆளே என்ன செய்கிறாரு, வாரம் வாரம் அந்த ஒரு ஆள் மட்டும்தான் என்ன செய்கிறாரு, கலிலேயா கடற்கரை போல் அவர் என்ன செய்கிறார், கடல் போல் அவர் என்ன செய்கிறார், கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தின் பாதையை அவர் அறிஞ்சதுனால அவர் என்ன செய்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டே இருக்கப்பா. நான் ஒரு டைம் நான் என்ன செய்ய போகிறேன்னா அடுத்த வாரத்தில் நிறுத்த போகிறேன் டீயை. யார் பிரதர் ஏன் இந்த வாரம் டீ கொடுக்கலன்னு கேட்டால் அந்த நபர் தான் அடுத்த வாரம் டீ கொடுக்க போகிறான். அதன் மூலமாக நம்ம சவக்கடலா கலிலேயா கடலான்றது என்ன செஞ்சு நல்ல ஐடியான்னு சொல்கிறேன். பார்க்கலாம். அப்போ 2 வாரம் டீயே வரல அப்படின்னா நம்ம 2 வாரமாக சவக்கடல் ஆயிடுச்சு. நான் பேசுகிற புரியும் நினைக்கிறேன். சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன்.
பாருங்க, ஆனால் நல்ல ஐடியா தானே. சும்மா சார் பாருங்க, நம்ம எப்பொழுதுமே வாங்கி கொள்ளுகிறா. அவருக்கு என்ன அது கட்டளையா? பிரதர் நீங்க தான் டீ கொடுக்கணுன்ற கட்டளையா? இல்ல, அவர் உற்சாகமா செய்யற. எத்தனை பேர் அதே போல நீங்களும் உற்சாகமா கொடுங்க. இட்ஸ் நாட் ஒன் மேன். இது ஒரு மனித தனிநபரான காரியம் கிடையாது. அவர் செய்யறதுனால இது எனக்கு இதுக்கு பங்கு இல்லை, அதுல நான் வாங்கி நான் குடிச்சுக்கிட்டே மாத்திரம் தான் இருப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்றோன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால சபையில இருந்து செய்யற வரைக்கும் டீயும் நிறுத்த போறேன். அப்படி டீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவரெல்லாம் உற்சாகமாக வாங்க, நீங்கள் செய்யுங்க, நாங்களும் உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அன்பால் என்ன செய்வோம். நான் பேசுகிறது புரியுதா? அப்படிப்பட்ட நபர்கள் கலிலேயா கடலை போல உயிரோட்டமாக இருக்கிறீங்க. சவக்கடல் எப்பொழுது அதை கொடுக்கறதை நிறுத்த ஆரம்பிக்கிறதோ அது அதற்குள்ளாக ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. அதே போல தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஒரு நதியா இருக்க வேண்டும் என்றால், ஒரு மரமா இருக்க வேண்டும் என்றால், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உற்பத்தி செய்யணும். நீங்க செய்யணும். சந்தோஷமா இருக்கிற மனுஷன் முதலாவது அவன் நல்ல உற்பத்தி செய்கிற, மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி தருகிற, மற்றவர்களுக்கு அவ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உறுதியுள்ளவனாய் இருக்கிறான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அடுத்து வாசிங்க. அவன் செய்வதெல்லாம் பாருங்க, இதுக்கு நமக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவை கிடையாது. அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? இது ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ப்ராஸ்பரிட்டி கொடுக்குது. அவன் எப்பொழுதும் கனி தருகிறவன். அப்போ எப்பொழுதும் பச்சை பசேல்னு இருக்கும். அந்த மரமானது எப்பொழுதுமே பச்சை பசலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி தருவார். அதன் மூலமாய் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. அதன் மூலமாய் நீங்கள் அநேகருக்கு கனி தருகிறவர்களாய் இருப்பீங்க. இதுதாங்க ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசலை தெரியாமல் நம்ம அநேக நேரம் ஒரு குருட்டாட்டமாக நம்ம இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனா தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம், இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை நீங்க செய்யற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. பாருங்க, ஒரு மரம் எப்படி அது எல்லாவற்றிலும் பேலன்ஸ்டா இருக்கோ, அதே போல நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சரி, உங்களுடைய பிசினஸ் லைஃப்ல சரி, உங்களுடைய சந்தோஷமா இருக்கிற நேரங்களில் சரி, எல்லாவற்றிலும் நீங்க தேவனோடு நீங்க இணைந்து செய்யும் பொழுது உங்களுடைய மரமானது எப்பொழுதும் கனி தரும். நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்றதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமே. பாருங்க, 4th வசனம் வாசிங்க. 4th 5th 6th வாசிங்க தொடர்ந்து. துன்மார்க்கரோ, மைக் ஆன் பண்ணு. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபை. நியாய தீர்ப்பில் அவர்கள் நிற்பதில்லை. காரணம் அவங்க விழுந்துருவாங்க. பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கருடைய வழியோ அழியும். பாருங்க, இதுல 6 வசனங்கள் இருக்கு. 3 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொல்லுகிறது போல இருக்கு. அடுத்து 3 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இன்னொரு நபருக்கு சொல்லுகிறது போல இருக்கு. ஒரு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? கனி தருகிறவனா இருப்பான், அவன் உயிரோட்டமா இருப்பான், அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பான். ஆனா அடுத்த 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு சின்ன ஒரு பேராட்ரூப்பர்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த ஃப்ளைட்லலாம் போயிட்டு அங்கே கீழே குதிப்பாங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க தெரியல, நீங்கள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டில் நல்ல ஹைட்டில் கொண்டு போய் அங்கே எல்லாரும் பேராஷூட் போட்டு குதிப்பாங்க. அப்படி அந்த பேராட்ரூப்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது 4 பாயிண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க. முதலாவது என்னதுன்னா, நான் குதின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? குதிக்கணும். இரண்டாவது ரிப்கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பேராஷூட் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகணும்னா 3வது காரியம் என்ன செய்யணும்னா, எமர்ஜென்சி ரிப்கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா பேராஷூட் வந்துடும். 4வது காரியம், நீங்கள் பேராஷூட்லேருந்து கீழே இறங்கும் பொழுது கீழே ஒரு வண்டி இருக்கும், அது உங்களை மீண்டும் உங்களுக்கு அந்த ஏர்ஃபீல்டில் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும்னு சொல்லும் பொழுது, ஒரு நபர் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா, அந்த 4 காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு, இது 4 காரியத்தை எப்படியாவது செய்யணும், மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஞாபகம் இருக்கு. 10,000 அடி மேலே போகும் பொழுது அவன் முதல்ல குதின்னு சொல்லும் பொழுது அவன் குதிச்சாச்சு. குதிச்சதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டு, அவன் அந்த ரிப்கார்டை இழுக்கிறான், பேராஷூட் வரலை. சரி, 3வது ஞாபகம் வருது, சரி அந்த எமர்ஜென்சி ரிப்கார்டை எடுக்கணும், அதையும் இழுத்தான், பேராஷூட் வரலை. நீங்களா இருந்தால் என்ன யோசிப்பீங்க? அவன் என்ன யோசிச்சான்னா, அப்போ கீழே ட்ரக்கும் வராதோ அப்படின்னு யோசிச்சிட்டான். நான் பேசுகிற புரியல போலாம். நம்மளாம் என்ன யோசிப்போம்?
துன்மார்க்கனும் என்னதான் செய்யறான்? அழிகிற வழிக்கு நேரம் அப்படிதான் என்ன செய்யறான்? போய்கொண்டு இருக்கிறான். நீங்க எந்த பிளேன்ல இருக்கீங்கன்றது மிகவும் அவசியம். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், இல்ல நான் மகிழ்ச்சி தருகிற பாத்திரமா இருக்கணும்னா நீங்க எந்த பிளேன்ல இருக்கிறீங்க? பாக்கியவான் என்று எழுதப்பட்ட பிளேன்ல நீங்க டிராவல் பண்றீங்களா, இல்ல துன்மார்க்கரோ வழியோ அழியும் என்கிற அந்த பிளேன்ல நீங்க டிராவல் பண்றீங்களா? தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறான். பதர்னா அந்த கோதுமையில் அந்த அந்த கோதுமை உள்ள அந்த அது என்ன, கோதுமை மணிக்கு மேலே இருக்கிற அந்த அது பேர் என்ன, உமியா ஏதோ ஒன்று, அந்த சாஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சாஃப்னு சொல்லுவாங்க. அது அந்த தோல், அது மேலே இருக்க தோல்னு வச்சுப்போம். அந்த கோதுமை மேலே இருக்கிற தோல் அதை நீங்கள் தூக்கி அடிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? காற்றுனால அடித்து போக, காத்தோட தயவுனால அது என்ன செய்யும்? அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்படாத அவருடைய வாழ்க்கையும் அது காற்றோட தயவுனால், பிசாசோட தயவுனால் அவருடைய வாழ்க்கை அடித்து போகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, பிசாசு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, பிசாசு ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் சொல்கிற அந்த நாளிலே பிசாசால் அவர்கள் நடத்தப்படுறாங்க என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. பாருங்க, இந்த உலகமானது பிசாசோட கரங்கள்னால அவர்கள் நடத்தப்படுறாங்க. ஆனால் அவர்கள் காற்றை கறக்கடிக்கும் பதரை போல் அவர்களுக்கு பிசாசால் நடத்தப்படுறோன்றது அவர்களுக்கு தெரியாம அவருடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க பவுல் அழகா இதில் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, முன்பு நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம். இந்த உலகத்தை நம்ம வாழும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் நம்மளை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளால் நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, ஆனால் நம்ம தேவனால் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம், தேவனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் இருக்காங்க. நல்ல அம்மா சொன்னது போல அநேக நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய கரங்களில் கொடுத்த ஊழியங்களை எடுத்து அநேகரை நீங்கள் ஆதாயப்படுத்த பிரயாசப்படுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த நாளில் சபையில் சேர்க்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு குழந்தையாய் சபையில் சேர்க்கப்படுவார்கள். சபையானது அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக சபையானது பிரயோஜனப்படுகிறார்கள். நீங்கள் பதரை போல் இருக்கிறீங்களா, இல்லை கனி தருகிற மரத்தை போல் இருக்கிறீங்களான்றதை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் ஆற்றுக்குள்ளாக போய், நல்ல ஆழமான ஒரு ஆறுக்குள்ளாக போய் ஒரு கல்லை எடுத்தான். கல்லை எடுத்து அந்த கல்லை உடைக்கும் பொழுது, கல்லை உடைச்சா, ஆற்றுலேருந்து எடுத்த கல்லை உடைச்சா எப்படி இருக்கும்? உள்ள எப்படி இருக்கும்? உள்ள தண்ணி வரும் தானே? தண்ணி வருமா? ஈரமா இருக்கும். வெரி குட். வேற இருக்கீங்களா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆற்றுல இருந்து நீ தண்ணி எடுக்கும்போது உடைச்சிங்கன்னா உள்ள எப்படி இருக்கும்? தண்ணி வரும், ஈரமா இருக்கும். அப்படி சொன்னவங்க சாரி, அப்படி இருக்காது. என்னதான் ஆழத்துல தண்ணியில இருந்தாலும் கல் உடைச்சா உள்ள எப்படி தான் இருக்கும்? ட்ரையாக தான் இருக்கும். அதே போல் அநேகர் இந்த நாளில் சபையில் நம்ம ஆண்டோடைய சத்தியத்திற்குள்ளாக இருக்கிறோம், ஆண்டோடைய ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறோம், ஆண்டோடைய மியூசிக்குள்ளாக இருக்கிறோம், எல்லாவற்றிற்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பதரை போல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இந்த நாளில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருகிறார், நமக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறார். நம்ம ஒருவேளை நான் சபையில் தான் இருக்கிறேன் பல வருஷமாக, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உலர்ந்து போய் இருக்கிற அனுபவம் இருக்குமானால் கர்த்தர் இந்த நாளில் மனம் திரும்ப கர்த்தர் உங்களோட பேசுகிறார். பாருங்கள், ஆண்டவர் பைபிள் எப்பொழுதுமே நமக்கு 50-50 சான்ஸ் தான் கொடுக்க. எப்படி இந்த சங்கீதமானது 3 வசனங்கள் பாக்கியவானை குறித்து சொல்லப்படுகிறோ, அதே போல துன்மார்க்கனை குறித்து 3 வசனம் சொல்லப்படுகிறது. அதே போல தேவன் நமக்கு 50-50 சான்ஸ் கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தின் வழியாக இருப்பீர்களானால் நீங்க பாதையை நீங்க தெரிந்தெடுங்க. இல்லை மற்ற நான் பறக்கடிக்கும் பதரை போல நான் வாழணும், இல்லை என்னுடைய துன்மார்க்கனின் வழியோ அழியும்னு சொன்னது போல என்னுடைய லைஃப் பெரிஷபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த தீர்மானத்தை நீங்க தான் எடுக்க வேணும். கத்துறதுனால அந்த தீர்மானத்திற்கு கத்த 2 ஆப்ஷன் வச்சிருக்கிறார். நீங்க கனி தருகிற வாழ்க்கையா இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா, இல்ல உங்களுடைய மரமானது வெட்டப்பட வேண்டுமா என்பது உங்களுடைய கரங்கள்ல ஆண்டவர் 2 சாய்ஸ் கொடுக்கிறார். நீங்க தீர்மானம் எடுங்க. கண்களை மூடி இந்த நாளில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாளில் சொல்லுகிறார், சபையில் நாம் எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருப்பது ஆண்டவருக்கு அது பிரியமல்ல. உங்களுடைய மரம் கனி தருகிறதா என்பது தான் முக்கியம். சபை என்பது புனிதர்களுடைய அருங்காட்சியம் இல்லை, பாவிகளுடைய மருத்துவமனை. மனதில் எப்பொழுதுமே இருக்கணும், சபைக்கு நாம் எதற்காக வருகிறோம்,
நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்கோ, என்னை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கோ, இல்லை என்னுடைய பேர் அங்கே நம்மகிட்ட ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டால் சூப்பராக ஆலோசனை சொல்லுவான். நீங்கள் சபையில் இதை மாற்றுங்க சிஸ்டர், நீங்கள் அதை பண்ணுங்க சிஸ்டர், அந்த நாட்களில் இப்படிலாம் நடந்துச்சு, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இங்கே இந்த சபையில் அதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அநேக குறைகளை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் கனி கொடுக்குற அனுபவம் இல்லாமல் இருக்கும். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது சபையானது உள்ளே இருக்கிற ஜனங்கள் கனி கொடுக்குறவளா இல்லையா என்பது தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்குது. சபை எந்த அளவுக்கு வளருது அதெல்லாம் செகண்டரி, வளரும், கர்த்தர் கண்டிப்பாக சபை எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறாவிடில் நம்மளை கொண்டு தேவன் பயன்படுத்த முடியாது, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. இதனால நம்ம ஜீவனுள்ளவர்களாக இருக்கணும்னா சபைக்கு நீங்கள் கொடுங்க. நம்ம பெறுகிறவர்கள் மாத்திரம் இருப்பீங்கன்னா நீங்கள் சவக்கடலை போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்றதை மனதில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கலிலேய கடற்கரை போல் அங்கே மீன் பிடித்தார்கள், அநேக சீஷர்கள் வாழ்வாதாரம் அடைந்தாங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருங்க. நம்ம பெற்றுக்கொள்கிறது எப்படியோ அதே போல் நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாட்களில் சபையில் இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு, அங்கே பாஸ்டர் இருக்கும் போது எங்களை இதை செஞ்சார் அதை செஞ்சார், ஓகே. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் உங்களுடைய உற்பத்தி என்ன? அதனால உங்களுடைய மரத்தில் என்ன கனிகளை கொடுத்தீங்க? அதனால அதுதான் கேள்வி. எண்ட் ஆஃப் தி டே கடைசி நேரத்தில் அதுதான் கேள்வியாக இருக்கும் சபையில். நம்ம இதை பெற்றோம், ஆனால் இந்த நாட்களில் சபையில் இதெல்லாம் இல்லையே. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது சபையில் சத்தியம் பேசப்படுகிறதா, சபையில் மெய்யான சத்தியமானது பேசப்படுகிறதா, சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா, தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கிறதா என்பது தான் சபையில் நான் மெயின் ஃபோக்கஸாக பார்க்குறேனே தவிர்த்து மற்ற ஸ்நாக்ஸ் இருக்கா, டீ இருக்கா, காஃபி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கா, அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம கனி தருகிறவர்களாக இருக்கிறோமா என்பது தான் அவசியம். இதெல்லாம் செகண்டரி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், இவைகள்லாம் நமக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றதெல்லாம் ஆண்டவர் ஆடப் பண்ணுவார். நம்ம செய்கிற ஃபோக்கஸ் எல்லாம் சபையில் நம்ம சத்தியத்தில் வளர்றோமா, சத்தியத்தில் சூழ்ந்திருக்கலாம், ஆனால் நமக்குள்ளாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். கல்லை போல் நம்ம இருந்தோன்னா, நம்முடைய இருதயம் கல்லை போல் இருந்துச்சுன்னா உள்ள வசனம் போகாது. அநேகர் இன்னைக்கு சபையில் இருந்தாலும் நம்ம கல்லை போல் இருக்கிறோம், நம்ம உடைச்சா உள்ள உலர்ந்து போன அனுபவம் தான் இருக்கிறது. பிரதர் ஆரம்ப ஜெபத்தில் சொன்னது போல் உலர்ந்து போன இருக்கிற எலும்புகள்லாம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கணும், என்னுடைய உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையெல்லாம் உயிரடையணும் ஆண்டவரே. தேவன் நமக்கு இந்நாள் சொல்லுகிறார், தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதன்படி நடக்கிறவர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நியூ இயர் ஃபர்ஸ்ட் அப்போ முருகன் பிரதரோட கம்பெனிக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு சொன்ன வார்த்தை தான், நீர்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்ன்ற வசனம் தான் நான் சொன்ன ஞாபகம். அதே போல் ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்துகிறார். இன்றைக்கி அவர் சாட்சி சொல்லும் பொழுது கூட ஊரில் போகும்பொழுது அங்கே எல்லா பிரிவினைகள் இருந்துச்சு, ஆனால் நான் போய் அங்கே பேசி அநேகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வந்தேன். இதுதாங்க ஊழியம், இதுதாங்க ஊழியம். சபையில் நான் எத்தனை வருஷம் வரேன்றது அது செகண்டரி. நம்ம எந்த அளவுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் தான் எண்ட் ஆஃப் தி டே ஆண்டவர் பார்க்குற. அவர்கள் மிகுந்த கனி தருகிறவர்களாக இருப்பார்கள். ஆராய்ந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னது போல நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்நாள் ஆபிரகாமின் மூலமாய் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா இந்த நாளில் உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. God needs your heart. ஆண்டவருடைய உங்களுடைய வழி ஆண்டவருடைய வசனத்தின் பொருந்தி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. அதனால அவர் ஜபத்தை விட்டு அங்கே ஊருக்கு போயிட்டாரே, அதை காட்டிடும் அங்கே போய் அவருடைய நாமத்தினால ஊழியம் செய்கிறோம் பாருங்க, அதுதாங்க பெருசு. சபைக்கு வர்றது ஓகே, ரொம்ப முக்கியம். ஃபெல்லோஷிப் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே டவுன் ஆகிட்டே போயிடும். அதை தாண்டி நீங்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்கள் கனி தருகிற மரமாய் பச்சை பசைலாக இருக்கிற மரப்பை அந்த பிக்சர்ஸில் பார்த்தது போல் நல்ல பார்க்கும்பொழுதே கனி தருகிற நல்ல பச்சை பசைல எவர்கிரீன் ட்ரீயை போல் நீங்கள் இருப்பீங்க அநேகருக்கு. இதனால் ஆண்டவர் உங்களுக்கு
2 காரியங்களை உங்கள் கரத்தில் கொடுக்குறான். நீங்கள் எதை தீர்மானம் எடுக்கிறீங்க? பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை அழிகிற வழியை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? கத்துறது நாளில் அந்த காரியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க இருக்கிற இடங்கள் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக அம்மா ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய வேத வார்த்தைகளை தியானித்து தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து எந்த இடத்துல தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து சீர்படுத்தும்படியாய் சீர்பொருந்தும்படியாய் உடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து நிற்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். மிகுதியாய் பிரயாசப்பட்டு அலைந்து தங்கள் விரும்பின காரியங்கள் கைகூடாதபடி அநேக காரியங்களினால் துக்கப்பட்டு நிற்கிறதை நீர் காண்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. இரவும் பகலுமாய் உடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும் என்றால் ஆண்டவரே, வேத வாசிப்பு, தேவனுடைய வார்த்தை முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய் ஓங்கி வளருகிற விருட்சமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல கர்த்தர் வைப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இந்த நாளிலும் கூட அநேக திட்டங்கள், அநேக தீர்மானங்களை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை நடத்தும்படியாய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு திட்டங்களை ஆண்டவரே செயல்படுத்தும்படியாய் திட்டங்களை சுமந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. நீதிமான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீரே ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையான கரம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மையினால நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? எத்தனை பேர் உண்மையை அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சிலுவையின் அண்டை நம்பி வந்து நிற்க பாவமா நீங்கி வாழ்வாள் இந்த நேரம் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடுவே. நீர் மாட்சியோடு வருவே அப்போது கலிப்பேன். ஓ வாசஸ்தலம் கொடுப்பீர் மெய் பாக்கியமடைவே. சிலுவை நண்டைய நம்பி வந்து நிற்க பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. இந்த நேரம் எனதுள்ளத்திலே பேரா பொங்கி பாடுவே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நான்மா வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் எந்த நாமநேசரும் ஆராதிக்கிறே. நீரன் பலனுமே கேடகமா என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீ மாத்திரம் இந்த நாமநேசரும் ஆராதிக்கிறே. நீ மாத்திரம் எந்த நாமநேசரும் ஆராதி. ஹல்லேலூயா. மீண்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சபை என்பது பாவிகளுக்கான இடம். நம்மளை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்கும் நான் நல்லவன், நான் நல்லவங்க சிஸ்டர், நான் நல்லவங்க பிரதர் சொல்லி நம்மளை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம் கிடையாது. இந்த நாளில் சின்ன பிள்ளை பென்சாமுக்கு எவ்வளோ கிருபை தேவையோ அந்தளவு எனக்கும் கிருபை தேவை. இந்த நாளில் சிறியவனுக்கு எவ்வளோ கிருபை இந்த நாளில் அவருக்கு தேவைப்படுதோ அதே கிருபையில் தான் நானும் நிற்கிறேன். நீங்களும் நானும் அப்படி தான் நிற்கிறோம். நம்மளை மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. எங்களை நம்மளை உயர்த்துறதுக்கு ஒன்றும் கிடையாது.
நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லி ஆள்ற தான் கடைசியில் நமக்கு குழி பறிக்கிறவர்களாக இருப்பாங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்ம போதே பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவன் பெயர் பற்றுதான் இருக்கிறதே நல்லம்னு சொல்லு. நம்ம ஆண்டவரை பற்றி நம்முடைய ட்ரஸ்ட் எல்லாம் ஆண்டவர் அவர் சொன்ன காரியத்தை சபையில் வெளிப்படுத்தணும். அவர் செய்த கிரியைகளை நம்ம சபையில் செய்யணும். இந்த நாளில் எல்லாருக்கும் கிருபை தேவை. இதனால் எனக்கும் கிருபை தேவை. இதனால் ஊழியம் செய்கிறதுனால உங்களை காட்டிலும் 3 மடங்கு பெருசுன்னு இல்லை. உங்களுக்கு தேவையான அதே கிருபையில் தான் நானும் இருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுறோம். சபையில் ஒரு பிளவு இருக்குன்னா அதை கட்டுறதுக்கு பிரயாசப்படுங்க. அதை பிரித்து அந்த ஓட்டையை பெருசாக்க பிரயாசப்படுறீங்கன்னா துன்மார்க்கருடைய வழியில் எப்படி அழியுமோ அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அர்த்தம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றை பழக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவர்கள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் இந்த நாளில் நம்மளை கனி தருகிற மரமாக இருக்க தான் ஆசைப்படுறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தான் அவருடைய விருப்பமாக இருக்கு. சபையில் உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆலோசனை உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க என்பது மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்க சொல்லியிருக்கிறான். அந்த அன்பை சொல்லித்தரீங்களா? இல்லை சண்டை போட விடாத, இதை பண்ணு அதை பண்ணு, விரோதத்தையும் வைராக்கியத்தையும் கசப்பையும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோமா? சில பேர் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறாங்கன்னா நம்ம நேசிப்பதற்காக. திரும்ப திரும்ப வராங்க நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்கன்னா அவங்க நேசித்து பாருங்க, கர்த்தர் அவர்களே உங்கள் மூலமாய் ரட்சித்து உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. God wants that. இதனால் அப்படிப்பட்ட கனி தருகிற மரமாய் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார், ஆசைப்படுகிறார். பிசாசோட போக்கில் நாம் போகாதபடி, துன்மார்க்கர் அப்படி நாம் காற்று பழக்கணும் பதரை போல நாம் இல்லாமல் நம்ம உறுதியாக இயேசுவை பற்றி அநேகருக்கு கனித்தர நிழல் தருகிறவர்களாக நம்ம மாறுவோம். சபையில் இருந்து சத்தியத்தை நல்லா உறிஞ்சி அதனால நல்ல மெச்சூர் ஆகுங்க. நல்ல ஒரு கனி தருகிற நல்ல ஸ்ட்ராங்கான மரமாக மாறுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அவர் இல்லம் அவர் உங்களையும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீங்க. கிறிஸ்து தான் எல்லாமே. சபை எல்லாம் வாய்க்கால், ஊழியக்காரங்கள்லாம் ஒரு வெசல் தான். உங்களுடைய பற்றுதல்லாம் இயேசுவின் மேல் இருக்கட்டும். அவர் தான் எப்பொழுதுமே ஆராதனைக்குரிய, அவர் தான் ஆராதனைக்குரியவர், அவர் தான் கனத்திற்கு பாத்திர, அவர் ஒருவருக்கே சதா காலமும் கனமும் மகிமை உண்டாவதாக. அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை வேளைக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். நீ பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அதன்படி வாழ இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறேன். நானும் குறைவுள்ளவன் தான்ப்பா ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நான் மாற அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. நீ சொல்லுகிற பாக்கியவான்களின் பட்டியலில் நாங்கள் வர ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற யாவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அந்த சபையில் ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. சபையில் மாத்திரம் அல்ல, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு ஆண்டவரே, முடியாதவர்களுக்கு ஆண்டவரே எங்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறாங்க. அநேகருக்கு நாங்கள் கனித்தரணும், அநேகருக்கு நிழல் தரணும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நல்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்படியே நாம மாத்திரமே அதன் மூலமாய் மகிமைப்பட நாங்கள் செபிக்க அர்ப்பணிக்கிற யாவரும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாங்க. அந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வாதங்க சிறியவர் முதல் பெரியவருடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. மாப்பிசகை தட்டி எண்ணெய் கலசம் எல்லாம் குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேடாதுன்ற வசனத்தின்படியா எல்லா வாதி பொல்லாப்புக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக ஆண்டவரே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படியா சமாதான சுகம் தங்கியிருப்பதாக. வானத்தின் பலக நீர் திறந்து டங்கலாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுங்க. உங்கள் செய்யதெல்லாம் வாய்க்க கத்தனை செய்வீராக. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் உம்மோடு பொருந்தி இருக்கிற வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் தர கர்த்தர் ஆண்டவர் பலத்தை நீர் தருவீராக. அதன் மூலமாக அவள் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. கனித்தருளாய் கத்த எடுத்து மாற்றுங்க ஆண்டவரை. உமக்கே கனத்தை மகிமை சுற்றணும். சிறியோரில் ஆண்டவரை படிப்பு ஆசீர்வதிங்க. வாலிபருக்கு தேவையில்லை கத்த சந்திங்க ஆண்டவரே. திருமணத்துக்காய் காத்திருக்கிறவங்க கத்தரை ஏற்றவே இல்லை ஆண்டவரை. காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவர். வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்க எல்லாவற்றையும் கத்த நீர் வாய்க்க செய்வீங்களா. எல்லாவற்றும் தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் மீண்டும் சந்திக்கும் முறை அப்படியே மாறாத பிரச்சனை எங்களை தாங்கி வழி நடத்திட்டோம் ஆண்டவரே. வருகிற விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆண்டவரே நேர்த்தியாக நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரை கரத்தை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிறவர்கள் மூலமாய் அநேக பிள்ளைகள் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட அவள் ஒரு வாழ்க்காலாய் கர்த்தர் ஒவ்வொருத்தர் இடத்தை நீர் பயன்படுத்துகிறாங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் வருகை பரியந்தம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.